உங்கள் ஜேர்னல்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஐடியா தரேன். நான் நிறைய விதங்களில் ஜேர்னல்ஸ் யூஸ் பண்ணுவேன். என்னோடய ப்ரொடக்டிவிட்டிக்காக, என்னோடய ஹாப்பினஸ்க்காக, என்னோடய ஹீலிங்க்காக, எல்லாத்துக்காகவும். அதை தான் நான் ஜேர்னலிங் மாஸ்டரின்ற நம்மளோட அப்கமிங் கோர்ஸில் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. 14ஆம் தேதி கோர்ஸ் லான்ச் இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ், சிலபஸ் என்ன, ப்ரீ புக்கிங் இந்த முன்பதிவு சலுகை என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின்டு காமெண்ட்லாம் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ 4 விதங்களில் எப்படி உங்களோட ஜேர்னலை நீங்கள் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், வாட் யூ லவ், அதெல்லாம் வச்சு நீங்கள் ஃபில் பண்ண முடியும். இப்போ எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறது பிடிக்கும். அதனால் நான் ரீடிங் ஜேர்னல்னு ஒன்று வச்சுருப்பேன். என்னோடய ஹாபீஸை பற்றி ஜேர்னல் எழுதுறது பிடிக்கும். அண்ட் நான் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்குறேன் அப்படின்னா அதை பற்றி ஜேர்னல் பண்ணுறது. அதில் வந்து என்ன கற்றுக்குறேன்றதை தாண்டி எனக்கு என்ன கஷ்ட நஷ்டங்கள் வருது, எனக்கு என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் ஜேர்னல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ் மாஸ்டரி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது நம்ம அகாடமியில். அது 30,000 பேர்கிட்ட படிக்கிற ஒரு கோர்ஸ். இந்த 2017 இந்த 7 வருஷத்தில் அவ்வளோ பேர் படிச்சுட்டு போயிருக்காங்க. எப்படி என்னால் அவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சுது நான் பண்ண டெக்னிக்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹாபியாக தான் என்னோடய இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் பண்ண ஒரு ஜாலியான ஃபன் ஆக்டிவிட்டியாக நான் ஒரு டெக்னிக்கையும் ட்ரை பண்ண வந்து நான் நிறைய ஜேர்னலிங் என்ட்ரியாக எழுதியிருந்தேன். ஸோ அந்த ஜேர்னல்ஸ்லாம் என்னை விட்டு போகும்போது கூட நாங்கள் வீடு மாற என்னோடய ஜேர்னல்ஸ்லாம் நான் கேரி பண்ணல. அப்போ சின்ன வயசில் எழுதினதெல்லாம், நான் காலேஜ் படிக்க வச்சு எழுதினதெல்லாம். ஆனால் அதெல்லாம் என்னோடய மண்டைக்குள்ளேயே இருந்தது, என் மூளைக்குள்ளேயே அது நல்லா பதிஞ்சிருந்தது. ஸோ நமக்கு ஹாப்பினஸ் தர விஷயங்கள் அப்படின்னும் போது அது உங்களோட குழந்தை பிறப்பாக இருக்கலாம், உங்கள் குழந்தைய நீங்கள் வளர்க்குற விதமாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் படிக்கிற ஸ்கூலிங், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் காலேஜ் படிக்கிற விஷயங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் எது எல்லாத்தையுமே நீங்கள் ஜேர்னல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வாட் யூ ஹேட், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்ன? எனக்கு இவங்க இப்படி பண்ணுறது பிடிக்கல, இவங்க இப்படி என்னை சொன்னது பிடிக்கல, என்னோடய பாஸ் என்னை இப்படி நடத்துறது பிடிக்கல, எனக்கு இந்த சூழ்நிலையில் வாழ்கிறது பிடிக்கல, எனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கல, இல்லை இந்த லவ் பிடிக்கல, என்ன வேணும்னாலும் வேறு யார்கிட்டையும் நம்மளால் ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள், நம்ம அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்மளோட ஜேர்னல் கிட்ட நம்ம ஷேர் பண்ண முடியும். அண்ட் வாட்ஸ் இன் யுவர் ஹெட், அதையும் நீங்கள் ஜேர்னல் பண்ணலாம். இப்போ என் மண்டைக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு, இப்போ நான் எதை பற்றி தேவையில்லாமல் நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ எதை பற்றி வந்து நான் தேவையில்லாத பேய் படங்கள் ஓட்டிகிட்ருக்கேன், இந்த நெகட்டிவ் தாட் எனக்கு தேவையே இல்லை, ஆனால் அதை நான் அப்சசிவாக பயங்கரமாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன், ஏன் நான் இப்படி செய்கிறேன் அப்படின்றத பற்றி நீங்கள் ஜேர்னல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வாட்ஸ் இம்பார்ட்டண்ட், எது எனக்கு ரொம்ப முக்கியம், இந்த மொமெண்ட் என்னோடய லைஃப்பில் நான் பெஸ்ட்டாக வாழ்கிறதுக்கு, என்னோடய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு, என்னோடய ஸ்டடீஸை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை நான் வின் பண்ணுறதுக்கு, என்னோட ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இல்லை அடுத்த வேலை நான் மாறுறதுக்கு எந்த சில விஷயங்கள் நான் செய்யணும், அதெல்லாம் நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னுட்டு முக்கியமான விஷயங்களில் நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு, லைஃப்க்கு முக்கியமான விஷயங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு, இப்போ கரியர் ஓரியன்டாக நான் சொன்னேன், ஸ்டடீஸ் ஓரியன்டாக சொன்னேன், அந்த மாதிரி சில பேருக்கு முக்கியமான விஷயம் வந்து அவங்களோட ஃபேமிலியாக இருக்கும் இல்லையா, அது சார்ந்த விஷயங்களாக இருக்கும். உங்களுக்கு முக்கியமான விஷயம் எது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஜேர்னல் பண்ணலாம். 4 விஷயங்கள் என்ன, வாட் யூ லவ், வாட் யூ ஹேட், வாட்ஸ் இன் யுவர் ஹெட் அண்ட் வாட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ. இந்த விஷயங்கள்லாம் ஜேர்னல் பண்ணுறது மூலமாக ஒரு ஜேர்னல் என்ட்ரியுமே வந்து உங்களுக்கு வெரைட்டியாக இருக்கும். அண்ட் அது போரே அடிக்காது. என்னடா இன்றைக்கி நான் ஜேர்னல் பண்ணுறது அப்படின்ற ஒரு கஷ்டமே வராமல் நீங்கள் ஈஸியாக ஜேர்னல் பண்ண முடியும். இந்த விஷயங்கள்லாம் எழுதும்போது ஜஸ்ட் நீங்கள் டேட் போட்டு உங்களோட தாட்ஸை எழுதிக்கிட்டே இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, நான் நிறைய ஜேர்னல்ஸ் நான் கேரி பண்ணுவேன். ஒன்று ஒரு விதமாக இருக்கும். ரஃப் நோட் மாதிரி ஒரு புக்கை ஹேண்டில் பண்ணுவேன். இன்னொன்று வந்து நான் பக்காவான ஒரு லேர்னிங்காக நான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் டூ டூ லிஸ்ட்காக நான் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் எடுத்துகிட்டு போவேன். என்னோடய ஜேர்னல்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை நான் வந்து ஹீலிங்காக, ஹாப்பினஸ்க்காக, அஸ்லிங்காக நான் பயன்படுத்துகிறேன். இந்த ஃப்ரேம் ஒர்க்காக தான் நான் வந்து ஜேர்னலிங் மாஸ்டரியும் அமைச்சிருக்கேன். நான் எப்படி ஹீல் பண்ணிக்கலாம் என்னையே, என்னோடய ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி நான் ஓவர் கம் பண்ணிக்கிறது, லோ கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது அதை எப்படி ஓவர் கம் பண்ணிக்கிறது, எனக்கு கில்ட் அண்ட் ஷேம்ஃபுல்லாக இருக்குது அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, ஹர்ட்ஸ் அண்ட் ஊன்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எனக்கு ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி ஜாஸ்தியாக இருக்குது அதை எப்படி நான் ஹீல் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே நம்ம ஜேர்னல் யூஸ் பண்ணலாம். அதை நான் அந்த ஹீலிங் அப்படின்ற மாடியூலில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹாப்பினஸ்னும் போது கிராட்டிடியூட் ஜேர்னல் எப்படி பண்ணுறது,
ஒரு க்ரியேட்டிவ் ஜேர்னலிங் சிம்பிளாக ரொம்ப காசெல்லாம் செலவு பண்ணாமல், ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் எங்கே பார்த்தீங்கனாலும் க்ரியேட்டிவ் ஜேர்னலிங்னாலே நீங்கள் அவ்வளோ காசு செலவு பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லாமல் மைண்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஒரு பேசிக்காக இருக்கிற விஷயங்களை வச்சு நான் எப்படி ஒரு ஆர்ட் ஜேர்னல் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். மேனிஃபெஸ்டேஷனுக்காக எப்படி ஜேர்னல் பண்ணலாம், உங்களோட ஹாப்பினஸ்ன்னும் போது மணி சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை லைஃப்பில் ஈர்க்கிறதுக்காக நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், உங்களோட ஹாபிஸை எப்படி நீங்கள் ஜேர்னல் பண்ணுறது மூலமாக ஹாப்பியாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஹாப்பினஸ் அப்படின்ற சாப்டரில் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அண்ட் என்னோட ரியல் ஜேர்னல் என்ட்ரீஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்லிங், எப்படி ப்ரொடக்டிவிட்டிக்காக அன்றைக்கான டேவை பிளான் பண்ணுறது, அந்த டு டூ லிஸ்ட் பண்ணுறது, அந்த மந்த்தை பிளான் பண்ணுறது, எப்படி ரெவ்யூ பண்ணுறது வீக் மந்த்தெல்லாம், நம்மளோட இயரை எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது, அந்த இயரில் ஒரு மாதமும் ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணுறது எப்படி, அந்தந்த மாதத்தில் ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்ன, அதை அடையிறதுக்கு என்ன ஆக்ஷன் பிளான், இது எல்லாத்தையுமே நான் ஹஸ்லிங்ன்ற சாப்டரில் அந்த மாடியூலில் கொண்டு போயிருக்கேன். ஸோ ஹீல் ஹாப்பி ஹஸ்ல்ன்ற ஃப்ரேம் ஒர்க்கில் நான் ஜேர்னலிங் மாஸ்டரி அமைச்சிருக்கேன். இப்போ ஏப்ரல் 14 கோர்ஸ் லான்ச் ஆக போகுது, ஈவினிங் 6 மணிக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில். ஸோ ப்ரீ புக் பண்ண எல்லாருக்குமே நன்றி. 100கணக்கான பேர் ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. என்னை நம்பி எஸ் லாவண்யா ப்ரொவைட் பண்ணுற கோர்ஸ் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணி ப்ரீ புக் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னோட பெரிய பெரிய தேங்க்ஸ். நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் இந்த அமேசிங்கான எல்ஜே ஃபேமிலிக்காக. அண்ட் இனிமேல் தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, இந்த ஃப்யூச்சரில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு லிங்க்கே கொடுத்துருப்பேன், இல்லைனா நம்மளோட வெப்சைட் lavanyajaykumar.comல இந்த ஜேர்னலிங் மாஸ்டரி லான்ச் ஆகிட்ருக்கும். அங்கேயே போய்ட்டு நீங்கள் ஜேர்னலிங் மாஸ்டரி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எல்லா விவரங்களுமே சிலபஸில் நான் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறேன், இந்த ஹீல் ஹாப்பி ஹஸ்ல் தவிர்த்து பிரெயின் ஒர்க்லாம் நான் கொடுத்துருக்கேன். அது மாடியூல் 1 and 2ல் நான் கவர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் சான்ஸே இல்லாத எங்கேயுமே கேள்விப்படாத சாப்டர்ஸாக இருக்கும், சூப்பர்பான சாப்டர்ஸாக இருக்கும். எனக்கு ஜேர்னலிங் நான் பண்ணி இவ்வளோ வருஷங்கள் 20 வருஷமாக 30 வருஷமாக ஜேர்னல் பண்ணிகிட்டு இருக்கிறதால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் அன்றைக்கி என்ன நடந்ததுன்றதை தான் ஜேர்னல் பண்ணேன். அடுத்த ஒரு 20 இயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டிப்பிக்கலாக என்னோடய தாட்ஸ் நான் சேலஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் என்னோடய ஜேர்னலிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 இயர்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதில் நான் கற்றுக்கிட்ட பாடங்கள், அந்த பிரெயின் ஒர்க் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எல்ஜே ஃபேமிலி எல்லாமே மாடியூல் 1 and 2 நான் சொன்ன மாதிரி இருக்குது. இந்த கம்ப்ளீட் சிலபஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலமாகவே நீங்கள் அந்த சிலபஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக என்னோடய ஜேர்னலிங் மாஸ்டரில் இணையுங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது இந்த முன்பதிவு சலுகைக்கு, தவற விட்டுறாமல் இணையுங்க. நான் இன்னொரு சூப்பர்பான ஜேர்னலிங் ரிலேட்டட் வீடியோலையோ இல்லை நம்மளோட பென் ரியாலிட்டி சீரீஸ், சிங்கப்பெண்ணை சீரீஸ் இதில் எல்லாத்துலேயுமே நான் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் ட்ராவலில் இருக்கேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. இங்கே தான் ஜேர்னலிங் மாஸ்டரியோட லான்ச் ஒர்க்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர்பாக போயிட்டுருக்கு. இப்போதைக்கு மாடியூல் 1, 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். மாடியூல் 3யோட கடைசி சாப்டர்ஸோட QCயில் இருக்கேன். நாளைக்கு நாளன்னைக்குள்ளே ரொம்ப ஹஸ்ல் பண்ணி தான் நான் ஜேர்னலிங் மாஸ்டரி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். இங்கே கொஞ்சம் வைஃபை ப்ராப்ளம்ஸும் இருக்குது, அதையும் நான் டேக்கிள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஏப்ரல் 14th லான்ச் இருக்கும். அண்ட் சூப்பர்பான கோர்ஸாக இது வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் QC பண்ணும்போதே கேட்டுட்ருக்கேன், லைக் பிளெஸ்ஸிங் 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 ஆல் அரவுண்ட் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கும் வரும்னு நான் நம்புகிறேன் எல்ஜே ஃபேமிலி. ஸோ இன்றைக்கே உங்களோட ப்ரீ புக்கிங்கை முடிச்சிருங்க. இந்த முன்பதிவு சலுகையை அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின்டு காமெண்ட்டில் டீட்டெயில்ஸுக்கும் லிங்க்ஸ் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க.